இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சர்க்கிள்ல வந்து கிட்டத்தட்ட 7, 8 போர்வெல் போட்டிருக்கிறாரு. இவருடைய அப்பா. அவருடைய அப்பா 8 போர்வெல் போடுறத வந்து என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த போர்வெல் வந்து அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்துல இருந்தே பக்கத்திலேயே அந்த பாயிண்ட்ட வச்சு சக்சஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் இல்லையேங்கிற ஏக்கமும் ஒரு புறம் என் மனசுல தோணுச்சு. அது ரொம்ப மோசமான ஒரு பாறைகள் கொண்ட பூமி. அதனால் இந்த மாதிரி சுண்ணாம்பு கற்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மண் தன்மை நல்லா இருக்குதுன்றதுனால தான் அங்கே முயற்சி பண்ணுறேன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதில் நம்ம நண்பர்கள் வந்து காலி சரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, தண்ணி உள்ள சரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிறாங்க. அண்ணா ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் வந்து உண்மையானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல திப்பன் அவர்களுக்கு வந்து போர்வெல் அமைச்சத்தில் நான் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்துமே வந்து 100% உண்மை. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை. உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள எடவன அள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் டிப்பன் நவித்ரா என்பவருடைய குடும்பத்திற்கு வந்து நீரோட்டம் பார்த்து போர்வெல் அமைச்சோம். அந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்த்தோம், எந்த முறைகளில் பார்த்தோம், எப்படி சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திப்பன் நவித்ராங்கிறவங்க வந்து எனக்கு கால் பண்ணி எங்கள் மண்ணில் வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 1500 அடி 1000 அடியெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்து ராயக்கோட்டை பக்கம் நிறைய இடங்களில் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கிறத அவங்க தெரிவித்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணீர் கிடச்சிருக்குது. இப்படி தான் அங்கே வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை அது. அந்த இடத்துல நான் போயிட்டு அவங்க நிலத்தை ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு நாளைக்கு பல தடவை வந்து சுற்றி பார்த்தேன். அங்கே இருக்கிற கற்களையும் பாறையும் மண் வகைகளையும் சுற்றி பார்த்தேன். பார்த்து அந்த இடத்துல என்னுடைய புரிதல் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியில் வந்து சுண்ணாம்பு தன்மைகள் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து கேப் விழுது தண்ணீர் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த இடத்துல வந்து நாம் நீரோட்டம் பார்த்தாலும் இங்கே போர்வெல் போட்டோம்னா வந்து ஃபெயிலியர்ஸ் தான் வரும். காரணம் என்னென்னா, கேப் விழுது ஆனால் தண்ணீர் வந்து இல்லை, அப்போ ட்ரையாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு பிறகு ஏதாச்சும் மழை வந்துச்சுன்னா தண்ணீர் வந்து பிக்கப் ஆகிடும். நீங்கள் அதை சமாளிச்சிக்கிங்க. பிறகு வேணும்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் போர்வெல் வந்து ஓட்டுறதுக்காக பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு பிறகு இந்த 2 வருஷம் கழித்து சமீபத்தில் ஒரு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஆகிட்டுருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க மீண்டும் கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது தெப்பன் என்பவரும் நவித்ரா மேடமும் கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் தம்பிக்கு வந்து போர்வெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நவித்ரா மேடம் சொன்னாங்க. தெப்பன் அவர்களுக்கு வந்து மச்சான் ஆகுது. இவங்க எல்லாருமே பக்கத்து தோட்டம் தான், பக்கத்தில் தான் எல்லாமே இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஏற்கனவே நீரோட்டம் பார்த்தோம் அந்த மண்ணை வந்து ஒன்றுக்கு பல தடவை பார்த்துருக்குறோம். இப்படி இருக்கிற நிலையில் இப்போ வந்து நாம் பார்த்ததுல நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மச்சான் தோட்டத்துக்கு வந்து நீரோட்டம் பார்த்தப்போ அந்த இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கான வழியே இல்லை, போதுமான தகுதியான மண்ணாகவும் அது இல்லை. அப்படிங்கிறதுனால நாம் இவங்களுடைய வீட்டுக்கு எதிரிலே வந்து அந்த பாயிண்ட்டை கொடுத்துருந்தோம். அதாவது டிப்பன் நவித்ரா அவங்களுடைய வீட்டுக்கு எதிரே கொடுத்துருந்தோம். அதே போல் அவருடைய மச்சான் வீடும் எதிர்க்கவே தான். இதில் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய அப்பா 8 போர்வெல் போடுறத வந்து என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி அவர் இல்லாதப்போ அவருடைய மகன் மூலமாக வந்து இந்த போர்வெல் வந்து அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்துல இருந்தே பக்கத்துலேயே அந்த பாயிண்ட்டை வச்சு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம்.
அவர் இல்லையேங்கிற ஏக்கமும் ஒரு புறம் என் மனசில் தோணுச்சு. அதை தான் உங்ககிட்டவும் பகிர்ந்துக்கிறேன். சரி வாங்க எல்லா வீடியோஸ்களையும் பார்ப்போம். அவங்க உள்ள சின்னவனா சொல்லுங்க. பக்கத்தில் வா அப்படியா எங்கள் பொண்ணுக்கு அந்த வீடியோ அந்த நம்ம நீரோட்டம் பார்த்தது இருந்துச்சு. அதை மட்டும்தான் காமிச்சேன். யார் அப்படின்றது தெரிஞ்சுது. அது சரியாக உருவமே தெரியல. நின்னாங்க. மாற்றலாம் எதுவும் இல்லை. வெயில் காலம் வந்ததும் அதே போல் இருக்குது. ஆனால் இப்போச்சு கொஞ்சம் பசுமையாக இருக்குது. ஏதோ ஒன்று பசுமையாக தெரியுது. வந்தப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. அப்போல்லாம் இப்போ கொஞ்சம் லேசாக மழை போட்டுக்கிட்டே இருக்குதுல்ல. மழை இல்லைங்க சார். இடையில ஒரு மழை பெஞ்சதில்ல. நம்ம பெய்யலைங்களே. பெய்யலைங்களா? ஆனால் நான் முன்ன வந்தப்போ ரொம்ப மாதம் இப்போ நெல்லாம் நட்டுக்கிறாங்க. இப்போ தான் பாருங்கள் கிணத்து தண்ணி இருக்குது. நெல் இருக்குது. அதான் பார்த்துங்க. இங்கே ஏதோ நம்ம ரோஸ் தோட்டம் ஏதோ போட்டு சொன்னீங்களே இடத்துல. கீழே ரோஸ் இருந்துச்சு. அதான் ஓட்டிட்டு எல்லாம் எடுத்துருச்சு. தண்ணியில் இந்த பக்கம் எதனா போட்டிருந்தாங்களா சார்? இல்லை சார், இந்த பக்கம் இதுமாரி எதுவும் போகல. அதுதான் லாஸ்ட். இங்கே ஏதோ போர் போட்டிருந்தாங்களா சார்? இந்த பக்கம் கூட ஏதோ சொன்னாங்க. இந்த பக்கம் பாயிண்ட் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. முன்ன நான் வந்தப்போ சொன்னீங்க. அதுக்காக வேப்ப மரத்தை வச்சுருக்காங்க பாயிண்ட்டு. அப்போ மரம் வெட்டியிருந்தாங்க ஒரு டைம், ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் திப்பன் என்பவருடைய மச்சான். இவர் தான் நவீன்குமார். இவருக்கு தான் வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட சர்க்கிளில் வந்து கிட்டத்தட்ட 7-8 போர்வெல் போட்டிருக்கிறாரு இவருடைய அப்பா வந்து தற்போது இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வந்த ஃபீல்டில் அவங்க அப்பாலாம் எனக்கு தெரிவிச்சிருந்தார். அப்போ சும்மா காட்டிருந்தாங்க. இப்போ தான் தேவைங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. காரணம் என்னென்னா, இங்கே வந்து தக்காளி தோட்டம் போட்டிருக்குறாங்க. இதில் ஏதோ கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்குது. அது பத்தலை அப்படின்ற கண்டிஷனில் இப்போ இருக்குது. அதனால் இந்த ஏரியாக்களில் வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த சுற்று வட்டத்தை பார்த்துக்குங்க. இதெல்லாம் இவர் நவீன்குமாருடைய தோட்டம் தான் இது. இது கிழக்கு பகுதி. இது வந்து தெற்கு பகுதி. இதெல்லாம் வந்து அவருடைய நிலங்க தான். அந்த புறத்தில் தான் நிறைய போர்வெல் போட்டிருக்குறாங்க. இந்த பக்கம் கிணறு இருந்துருக்குது, இங்கேயும் போட்டுக்கிறாங்க. இது மேட்டு பகுதியான இடம். அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் பிடிப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இங்கே எடுக்கலாம் அப்படின்றது தான் ட்ரை பண்ணுறோம். அது தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு பகுதிக்கு டவுனில் இதுக்கும் அதுக்கும் இடையில தான் வந்து திப்பன் நவித்ரா என்ற ஃபேமிலியோட இடம் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா நவித்ராவுடைய தம்பி தான் இவர். திப்பனுக்கு அவருக்கு மச்சான். இதுதான் இங்கே நிலை இருக்குது. இப்போ இங்கே இப்படி தான் வந்து இதுக்கு மேல்பட்டு நம்ம பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு இது ஒன்று வச்சுருக்குறோம். ஏற்கனவே முதன்முறையாக வந்தப்போ இந்த கொட்டைக்கு அந்த பக்கமாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். இது ஒன்று, இது ஒன்று, 2 பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா தெரியுதுங்களா, அந்த புறத்தில் தான் நம்ம இன்றைக்கி காலையில் 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 4 பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட் ஆய்வு செஞ்ச பிறகு எதில் ஓடுறதுன்றதை முடிவு கொடுத்த பிறகு தான் வந்து இந்த இடத்துல வந்து போர்வெல் வந்து
ஓட்ட போகிறோங்கிறத நாம் தெரிவிச்சுக்கிறோம். சரி, சந்திப்போம். நம்ம தமிழ் விவசாயிகள்லாம் இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த எடவனஹள்ளியில் தெப்பன் மச்சானுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை பற்றி நான் எதையுமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு நான் ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு போர்வெல்ல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். இந்த பாயிண்ட்டை வந்து அதுக்கு பிறகு நான் வீட்டிலிருந்து ஆய்வு செய்கிறேன். அதாவது நம்ம ஊர் நாராயணபுரத்துலேருந்து ஆய்வு செய்கிறேன். என்னைக்கு நான் ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து நான் ஆய்வு செய்கிறேன். அதாவது வந்து வருஷ பிறப்பு அன்று தான் வந்து இந்த பாயிண்ட்டை ஆய்வு செய்கிறேன். அப்படி ஆய்வு செஞ்சு அந்த பாயிண்ட்டில் வந்து எத்தனை அடிகள்லாம் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறேன். அப்படி நான் பதிவு பண்ணும்போது என்னென்னு பண்ணுறேன்னா, தெப்பன் மச்சான் வீட்டு அருகே வைத்த பாயிண்ட் மட்டங்கள் 200 அடி, 400 அடி, 520 அடி, 800 அடி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறேன். அப்படின்னா இந்த அடிக்கணக்குகளை பதிவு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து தேதியும் நேரமும் பதிவாகுது பாருங்கள். மேலே பாருங்கள், ஏப்ரல் 14ஆம் தேதி மதியம் 1 மணி 3 நிமிஷம் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு பதிவாகுது பாருங்கள். இது எதுக்காக இதை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, எடவனஹள்ளியில் ஓடின போர்வெல்லில் இந்த இடத்துல நாம் குறிப்பிட்டிருந்த மாதிரியே வந்து எதிர்பார்த்த மாதிரி மட்டங்கள் விழுந்தது. ஆனால் இதை வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா, அது உண்மையாக இருக்குமோ அல்லது பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தோன்றலாம்ல. அதுக்காக தான் வந்து இந்த அடையாளத்தை காட்டுறேன். இதில் வந்து தண்ணி ஒரு அடிகளில் வந்து இருந்துச்சு, இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு அடிகளாக இருக்குது அப்படின்னா, இதை வந்து எனக்கு சாதகமாக நான் மாற்றி இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் எப்போ அதை பதிவு பண்ணுறேனோ அன்னைக்கு தேதியும் அன்னைக்கு நேரம் தான் பதிவாகும். இதில் வந்து பாருங்கள், நான் ஏப்ரல் 14ஆம் தேதி 1 மணி 3 நிமிஷத்துக்கு மதியத்தில் பதிவு பண்ணது தான் இது. இதில் எதை கை வச்சாலும் நான் எப்போ கை வச்சனோ அந்த தேதி நேரத்தை தான் காட்டுங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ அந்த தெப்பன் மச்சானுடைய பாயிண்டில் என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் எத்தனை அடிகளில் வந்து தண்ணீர் கிடச்சிச்சு, அதில் வந்து நான் என்ன உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கவனிங்க. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 170 டு 180க்குள்ளே தான் வந்து தண்ணீர் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 400 அடியில் வந்து எதுவும் கிடையாது, கேப்பே இல்லை. அதுக்கு பிறகு 510 அடியில் கேப் விழுந்துச்சு. அதுக்கு பிறகு 810 அடியில் கேப் விழுந்துச்சு. இதில் போர்வெல்லை துவக்கிறதுக்கு முன்னாடியே தெப்பன் அவர்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயம் என்னங்கிறத நல்லா கவனிங்க. சார், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கணக்குகளை வந்து காட்டிருக்கு. இதில் வந்து முன்ன பின்ன ஒரு 10 அடி இருக்கலாம். இதுதான் வந்து மட்டங்கள் உயரத்தை அது காட்டிருக்குது. இதில் 400 வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, மட்டம் வேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. மீதி இருக்கிற 3, அதாவது ஒரு 200 அடி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது வந்து எனக்கு 170ல் 180ல் தான் காட்டுச்சு. ஆனால் நான் 200ஆக பதிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு 520 அடியில் காட்டியிருக்கு. அதுக்கு பிறகு 800 அடியில் காட்டிருக்குது. இதில் நாம் ஓட்டும்போது மேலே இருக்கிற மட்டத்தில் மட்டும்தான் சார் தண்ணீர் கிடைக்கும், கீழே இருக்கிற மட்டங்கள் வந்து எம்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்கூட்டியே தகவலை கொடுத்துட்றேன். இதை வந்து நான் எதை வச்சு அவருக்கு அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரோட்டம் பார்க்குற பொருளை எடுத்து அடிக்கணக்கு போடும்போது நமக்கு மட்டங்களை அது காட்டிடுது. அதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை வந்து நான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பார்த்தாலோ அல்லது நான் என்னுடைய வீட்டில் இருந்தே அந்த பாயிண்ட்டு மேலே எண்ணத்தை வச்சாலோ அந்த பாயிண்டில் வந்து தண்ணீர் இருக்கிறத வந்து மேலே தான் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி காட்டுது, கீழே எது இல்லைங்கிறத நம்ம ஆழ்மனம் காட்டுது. ஆனால் அடிகளை மட்டும் கரெக்டாக வந்து நமக்கு நீரோட்டம் பார்க்குற பொருள் எடுத்து பார்க்கும்போது அறிவியல் பூர்ணமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, பொருள் எடுத்து அதில் வந்து மட்டங்களை கரெக்டாக காட்டிடுது.
இதைத்தான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். மேலே மட்டும் நமக்கு அடர்த்தியாக காட்டுது சார், கீழே எதுவும் காட்டல. இருந்தாலும் அந்த கேப்புங்களை நம்ம ஓட்டி விட்டுக்கிட்டோம்னா மழை காலம் வந்துச்சுன்னா அதுலேயும் தண்ணீர் பிடிக்கும். அதனால் 900 அடி ஓட்டிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை 900 அடி நாங்கள் ஓட்டி முடிச்சோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதில் எந்த ஒரு பொய்யுமே கிடையாது. இங்கே வந்து முன்கூட்டியே தெப்பன் அவர்களுக்கு இப்படி தான் சொல்லியிருந்தேன். இந்த 200 அடி மட்டும்தான் நம்ம தண்ணியை எதிர்பார்க்கணும். இல்லைன்னா போர்வெல்ல கழட்டிட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. தேவையில்லாமல் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவர் சொல்லிட்டு தான் இறங்குறேன். 400 அடி வந்து அது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது கற்பனை கணக்காக கூட இருக்கலாம். 520 அடியும் 800 அடியும் தான் நமக்கு மட்டம் விழப்போகுது. ஆனால் கீழே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் காட்டும்போது தண்ணீரை காட்டல. இந்த இடத்துல வந்து மட்டங்களை மட்டும்தான் காட்டுது. அதனால் நாம் ஒரு போர்வெல்ல நல்லபடியாக ஓட்டி முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லி தான் இந்த போர்வெல்ல ஓட்டி முடித்தோம். இங்கே எதுவுமே வந்து பொய் கிடையாதுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் இதை போராடி இருக்கிறேன். இதை வேறு மாதிரியெல்லாம் எடிட் பண்ணேன். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இப்படி கொடுத்துருக்குறேன். இதில் முழுக்க உண்மையை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ போராடி இருக்கிறேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதில் நம்ம நண்பர்கள் வந்து காலி சரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, தண்ணி உள்ள சரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிறாங்க. ஒரு நீரோட்டம் பார்க்குற பொருளை எடுத்து நாம் அடிக்கணக்கை வந்து அறிவியல் பூர்ணமாக பார்த்தோம்னா நமக்கு மட்டங்கள் வேறுதை அது காட்டிடும். ஆனால் அதில் தண்ணி முடிவு பண்ணுறதுன்றது வந்து நாம் அந்த இடத்துல இருக்கிற பருவநிலையை வந்து கவனிக்கணும். அந்த மண்ணை கவனிக்கணும். திரும்ப நோட்டை விடணும். பாயிண்ட்டை திரும்ப நோட்டை விடணும். அப்படி நோட்டை விடும்போது இந்த இடத்துல நம்ம ஆழ்மனம் வந்து அந்த பாயிண்டில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குது, அடர்த்தியாக இருக்கா, மேல் மட்டத்தில் இருக்குதா, மையத்தில் இருக்குதா, இன்னும் டெப்த்தில் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம ஆழ்மனம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும். ஆனால் அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மனம் அதை திணறும். நம்பலாமா நம்பக்கூடாதான்னு சொல்லிட்டு. அது கற்பனையாக இருக்குமோ அல்லது நிஜமாக இருக்குமோன்னு. அதில் கற்பனையாக நிஜமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொருடைய தனித்திறனுங்கிறதையும் விவசாய மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பாயிண்டில் நடந்த உண்மைகள் இது. இப்படி தான் வந்து நாம் காலி சரத்தை வந்து முடிவு பண்ணணும். அப்படியே வந்து நம்ம ஆழ்மனம் வந்து அந்த பாயிண்ட்டுகளை தண்ணீர் இல்லாமல் காட்டுது. ஆனால் அடிக்கணக்கு போடும்போது அதில் கரெக்டாக மட்டம் காட்டுறதுன்னா நாம் வந்து கவனிக்கும்போது அந்த பாயிண்ட் மேலே எண்ணத்தை வச்சு கவனிக்கும்போது தண்ணீரை காட்டல, மேலே மட்டும் காட்டுதுன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே இருக்கிறது எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது, ரொம்ப தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கா அல்லது குறைவாக இருக்காங்கிறத நாம் தான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறதை பற்றி முடிவு பண்ணணும். இதே வந்து மேலே மொத்தம் எம்டியாக தான் காட்டுது, கீழே வந்து நமக்கு அடர்த்தியாக காட்டுதுன்னா அப்போது மேலே வரதெல்லாம் எம்டியாக இருக்கும் சார், கீழே போனால் தான் நமக்கு தண்ணின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லணும். இது அத்தனையும் முழுக்க நடந்த உண்மைகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை நான் வீட்டிலிருந்து ஓட்டியிருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து தண்ணீர் வரும்போது எனக்கு ஃபோன் மூலமாக தெரிவிக்கிறத வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்கள் முன்னாடி வச்சுருப்பேன். இங்கே நான் நேரில் போயிட்டு வந்து பாயிண்ட்டு ஓட்டுறதுனால எதையுமே இங்கே உங்களுக்கு வந்து நிரூபிக்கிற வகையில், அதாவது இது உண்மைதானான்னு நிரூபிக்கிற வகையில் இந்த இடத்துல அமையாமல் போயிடுச்சுங்கிறதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக வந்து அப்படியே ஒரு வேளை அவங்க சொல்கிறாங்க, விவசாயிங்க நாம் போர் ஓடிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் விவசாயிங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆதாரம் சரியான நம்ம பார்த்தோம்னா அது நம்ப முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு சில விவசாய மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிச்சு, அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அதனால் நாம் எதார்த்தமாக ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான் செல்லுங்கிறதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இது அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் இதில் நடக்கப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் உண்மைங்கிறத நம்ம தமிழ் விவசாய பிள்ளைங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை ஆர்வத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆர்வத்தில் மட்டும் இல்லை, அக்கறையிலையும் கொடுக்குறேன். எதிர்கால பிள்ளைகள் வந்து நம்பிக்கையோடு அந்த கலையில் செயல்படணும் அப்படின்றதுனால. சரி, இந்த பதிவில் இப்போது நான் வந்து சுருக்கமாக கொடுத்துட்டு போகலாம். ஆனாலும் ஏன் இப்படி போராடி இதை வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத காரணத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. இதை நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் வந்து நமக்கு ஃபோன் கால்ஸில் வந்து கேட்குறாங்க, அண்ணா ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் வந்து உண்மையானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நாம போயிட்டு ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு, சார் இந்த மாரி, இல்ல அண்ணா இந்த மாரி, நான் வீட்டுக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு தகவல் குடுக்குறேன். அதுக்கு பிறகு போர்வெல் ஓட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அது என்ன வீட்டுக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளவும், ஒரு ஐயமும் ஏற்படுது. அப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த இடவெளியில நான் வச்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் நேர்ல எதையுமே சொல்லல. பாயிண்ட்ட வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு தகவல் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கு பிறகு வீட்ல இருந்து தான் அந்த பாயிண்ட்ல வந்து எத்தனை அடியில வந்து மட்டங்கள் விழும், எந்த அளவுக்கு தண்ணீர் கிடைக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகவல் குடுத்தேன். இந்த வருஷ பொறப்பு அன்னைக்கு. இப்போ இதில நல்லா கவனிங்க. அதாவது ஆன்லைன்ல பார்க்குறேன் அப்படின்னாலும், இல்ல வீட்ல இருந்து பார்க்குறேன் அப்படின்னாலும் 2மே ஒண்ணு தான். அது எப்படி 2ம் ஒண்ணாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு சரியான பதில நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, பொறுமையா கவனிங்க. அத விளக்குறேன். இப்போ ஒரு நிலத்துல வந்து நீரோட்டம் பார்த்து ஒரு இடத்துல வந்து பாயிண்ட்ட மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய கேள்வி என்ன? இந்த பாயிண்ட்ல வந்து எத்தனை அடி ஓட்டுனா எத்தனை மட்டங்கள் கிடைக்கும்? அது எத்தனை எத்தனை அடிகள்லாம் கிடைக்கும்? எவ்வளோ தண்ணீர் வந்து கிடைக்கும்? அப்படின்றது தான் நம்ம கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டா நம்ம அந்த பாயிண்ட்ட ஓட்டலாம். அதுதானே? இதில நான் ஒரு கேள்விய உங்க மத்தியில முன்வைக்கிறேன். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து நீரோட்டம் பார்த்து வச்சுட்டு இருக்குது. அந்த பாயிண்ட்ட வந்து நம்ம ஓட்டலாமா? ஓட்டக்கூடாதான்றத தெரிஞ்சுக்கிறதுல வந்து 2 பேர விட்டு நம்ம ஆய்வு செய்வோம். ஒருத்தர் வந்து அந்த பாயிண்ட் மேலேயே நின்னுக்கிட்டு ஆய்வு செய்றாரு. அதே இன்னொருத்தரு சுமார் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அந்த பாயிண்ட்ட ஆய்வு செய்றாரு. இப்ப இந்த 2 பேர்ல ஆய்வு செய்றதுல வந்து யார் சொல்றது வந்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நாம எடுக்கலாம். எடுக்கலாம் இல்லையா? அப்போ அப்படி எடுக்கும்போது யார் சொல்றது அதிகபட்சமா சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாயிண்ட் இருக்குன்னா, அது மேலேயே போயிட்டு நின்னுக்கிட்டு ஏதாவது தேங்காயோ அல்லது ஏதாவது ஒரு நீரோட்டம் பார்க்குற பொருள வச்சுக்கிட்டு நாம செக் பண்ணாலும் சரி, அதே அந்த பாயிண்ட்ட விட்டு விலகி ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நின்னுக்கிட்டு ஏதாவது ஒரு பொருள் வச்சு செக் பண்ணாலும் சரி, இதில யார் வந்து செக் பண்ணுறது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் மேலே யாருக்கு எண்ணம் இருக்கோ அவங்க செக் பண்ணுறது மட்டும்தான் சரியா இருக்கும். அது வந்து 100% சரியா இருக்கா, இல்ல குறைவா இருக்காங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஓரளவுக்காவது சரியா இருக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்ட் மேலே எண்ணம் யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சரியா இருக்கும். இப்போ நீரோட்டம் பார்க்குற பொருள் எடுத்துன்னு போய் பாயிண்ட் மேலே நின்னுக்கிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாலும் எண்ணம் எங்கேயோ இருந்தா, அங்க என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதே எண்ணம் வேற 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம உடல வச்சுக்கிட்டு அங்க வந்து செக் பண்ணி நம்ம சொல்றோம். இந்த பாயிண்ட் மேல எண்ணத்த வச்சுக்கினா, அப்போ அது சரியா இருக்கும். ஏன்னா, நம்ம உடல் வந்து அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு செக் பண்ணாலும் உள்ள போறது கிடையாது. நம்ம எண்ணம் தான் உள்ள போகுது. என்ன ஒரு 1000 அடி வரைக்கும் போய் வரப்போகுது. இங்க 1000 அடி போனா என்ன? பூமிக்குள்ள போறது. அதேபோல வெளியில 1000 கிலோமீட்டர் போனா என்ன? எல்லாமே ஒண்ணு தான். மக்கள் வந்து இந்த மாரி வந்து எத வந்து புரிஞ்சுக்கணும்னு தெரியாதோ, நீரோட்டம் பார்க்குற பொருள் தண்ணிக்காக வேலை செய்யுதுன்ற கற்பனையில இருக்கிறதுனால தான், ஒரு இடத்துல நாம போயிட்டு நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா, திருப்தி இல்ல அப்படின்ற மாரிலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா, இப்ப நான் கூட வந்து ஒரு இடத்துல போறேன்னா, இன்னொருத்தர் வந்து போனாரு. அந்த இடத்துல அவர் பார்த்தது திருப்தி இல்லைன்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதனுடைய அடிப்படை காரணம் வந்து இந்த பூமி மேல நின்னுக்கிட்டா ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிடுற மாரி நினைக்கிறாங்க. உள்ள இருக்கிற தண்ணி வந்து மேல வந்து சொம்பு வச்சுக்கிட்டு இருந்தாலும், இல்ல தேங்காய வச்சுட்டு இருந்தாலும் கரண்ட் ஷாக் அடிச்சிடுற மாரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய கற்பனை கணக்கு. நீரோட்டக் கலையில இருக்கிறது இதுதான் உண்மை. இத நீங்க நம்புறதும், நம்பாம போகறதும் வந்து உங்களுடைய விருப்பம். ஆனா, இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த இடத்துல திப்பன் அவர்களுக்கு வந்து போர்வெல் அமைச்சத்துல நான் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்துமே வந்து 100% உண்மை. ஆனா, அத வந்து அவங்க வந்து வீடியோஸ் குடுக்குறதுக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்கிறாங்கங்கிறதுனால, எல்லாத்தையும் நானே உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன்.
இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்க்காதீங்க. இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சேனலில் ஆதாரமாக இருக்குது. நான் சொல்லப்பட்ட தகவல்கள் வந்து அது போன்ற ஒரு ஆதாரங்கள் வேறு எங்காவது நீங்கள் தேடி ஒன்றா பாருங்கள். சேனல்களில், மற்ற சேனல்களில், நம்ம சேனல்களில் அது நிறையவே வந்து ஆதாரபூர்வமாக இருக்குங்கிறதையும் உங்கள் மத்தியில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக தெரிவிக்கலை. இது போன்ற ஒரு சில இடத்துங்களில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அவநம்பிக்கை இருக்குது. ஆன்லைனில் பார்க்குறது சாத்தியமா, இல்லை வீட்டில் போய் சொல்கிறேன்றது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த இடத்துல யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. சரி வாங்க தண்ணி வந்த வீடியோக்களை போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த பள்ளத்தில் கூட ஒரு போர்வெல் 700 அடி போட்டிருக்குறாங்க. இப்போது எந்த இடத்துல வந்து போர்வெல் வண்டி ஓட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மண் கொட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து பாயிண்ட் ஓட போகுது. இங்கே எதை நம்பி வச்சுருக்குறேன்றதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வெளி அவுட்டில் வந்து மலைப்பகுதி இது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லேசாக அந்த மலை மேடு, அதாவது குன்றுகள்லாம் இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஓட்டி ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்குது. அந்த பக்கம்லாம் கூட நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்குது. இந்த ஏரியானாலே டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு கடுமையான வறட்சியான ஒரு பிளேஸ் இதுங்க. ட்ரையான பிளேஸுங்க. 1-2 கேப் விழுது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இந்த சுவரில் பாருங்கள் மண் தன்மை எப்படி இருக்குது. வெறும் ஒரே வகை மண்ணாக இருக்குது. இங்கேருந்து லைட்டாக முரம்ப ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மண் தன்மை. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் இந்த சுண்ணாம்பு கற்கள்லாம் நிறையா அதில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு 1 இன்ச்சு தற்போது தக்காளி செடி காப்பாற்றணும்னு அவர் போராடுறாரு. அதுக்காக தான் வந்து அந்த பக்கம் வந்து பாயிண்ட் வந்து வச்சுது அந்த நிலத்துங்களில். அது ரொம்ப மோசமான ஒரு பாறைகள் கொண்ட பூமி. அதனால் இந்த மாதிரி சுண்ணாம்பு கற்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மண் தன்மை நல்லா இருக்குதுன்றதுனால தான் அங்கே முயற்சி பண்ணுறன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வண்டி அவர் கூட்டின்னு வர போயிருக்கிறாரு. இன்னும் 1/4 மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் முன்னே. பார்ப்போம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸை பார்த்தீங்களா? இந்த இடத்துல சக்ஸஸுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து தூக்கி தூக்கி அடிக்குது, சொம்பு வந்து தூக்கி தூக்கி அடிக்குது, எல்ராடு வந்து நல்லா தண்ணிக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கற்பனையில், குருட்டுத்தனமான மூடத்தனமான நம்பிக்கையில் இந்த இடத்துல வந்து நான் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணல. எனக்கு கூட ஒரு சில பாயிண்ட்டுகள் வந்து உணர மிஸ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இப்படி கண்மூடித்தனமாக வந்து தேங்காய் தண்ணிக்கு வேலை செய்யுது, மாங்காய் தண்ணிக்கு வேலை செய்யுதுங்கிற ஒரு மூடத்தனமாக நீரோட்டம் பார்க்கக்கூடிய நபர் நாம் கிடையாது. இந்த இடங்களில் வந்து நாம் அறிவியல் பூர்ணமாக மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல ஒரு மெய்ஞான தன்மையாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எதை உணர்த்துதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இரண்டையும் கலந்து தான் இந்த இடத்துல வந்து தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். மற்றபடி நான் கடவுள் கிடையாது. தண்ணீரை எடுத்து கொடுக்குற அளவுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சுட்டி தான் நாமெல்லாங்கிறதையும் நாம் எல்லோருமே புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.